பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்பாவி மக்கள் பலியாவது என்பது நாட்டில் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இது இந்தியாவில் தொடரக்கூடிய சோகங்களில் ஒன்றாகவே மாறிவிட்டது. 1993ஆம் ஆண்டு மும்பையில் தொடங்கி தமிழகத்தின் கோவையை 1998இல் உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு நாட்டின் பல்வேறு முனைகளிலும் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. கடும் சட்டங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், புலனாய்வு வசதிகள் என நவீனம் பெருகிவிட்ட பிறகும் கூட பயங்கரவாத வன் செயல்களை முழுமையாக தடுக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறுகிறது என்று எதிர்க்கட்சியினர் கூறி வரும் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் பீகார் மாநில தலைநகர் பட்னாவில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் நேற்று நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 83 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடந்த கொடூர சம்பவம் மேடைக்கு 150 அடி தொலைவில் நடந்திருக்கிறது. இலக்கு தலைவர்கள் அல்ல என்றும் மக்களை அச்சுறுத்தவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் மக்கள் எதற்காக அச்சுறுத்தப்பட வேண்டும் என்கிற கேள்வியும் கூடவே எழுகிறது. மத்திய அரசின் எச்சரிக்கையை பீகார் அரசு அலட்சியப்படுத்திவிட்டது. பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த அலட்சிய போக்கை நிதிஷ்குமார் அரசு கடைபிடித்திருக்கிறது என்று அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியிருக்கிறார். பீகார் டிஜிபியோ அப்படி குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் அலர்ட் என்று எதுவும் எச்சரிக்கையும் வரவில்லை என்று கூறியிருக்கிறார். அரசியல் ரீதியாக பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் சதி, பாதுகாப்பில் ஏற்பட்ட கவனக்குறைவு என்பதை காட்டிலும் இந்த வன் சம்பவம் நடந்துள்ள தருணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது எதை காட்டுகிறது? தேர்தல் பிரச்சாரத்தின் போக்கை இது தடம் மாற்றிவிடுமா? நாம் பேசலாம். நம்மோடு திரு பீட்டர் அல்போன்ஸ், வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து அவர்களை தாஜா செய்வதற்காக இப்படி நடந்திருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியை நோக்கி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டுகிறார். இதே குற்றச்சாட்டை அருண்ஜேட்லி பீகார் அரசு, நிதிஷ்குமார் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிய வார்த்தை சாஃப்ட் ஆன் டெரர் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். வெளிப்படையான காரணங்களுக்காக தீவிரவாத செயல்களின் மீது ஒரு மென்மையான போக்கை நிதிஷ் அரசு கடைபிடித்திருக்கிறது என்று சொல்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன திரு பீட்டர்? அதாவது முதல்ல இந்த நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் என்னுடைய முழுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பாராளுமன்ற ஜனநாயக மரபுகளில் வன்முறைக்கு இடமில்லை. ஆகவே கருத்துக்களை கொண்டுதான் சந்திக்க வேண்டுமே ஒழிய கருத்துக்களை வெடிகுண்டுகள் மூலமும் வன்முறையின் மூலம் சந்திக்க நினைத்தால் ஜனநாயகம் என்பதே இந்த நாட்டில் கேள்விக்குறியாகிவிடும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அழுத்தமான கருத்து. இதிலே சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லுகின்ற வாதத்தை ஜனநாயகத்தினுடைய தத்துவத்தில் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்தால் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது, நான் இப்பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றால் 100 ஓட்டு இருந்தால் எனக்கு 51 ஓட்டு வேண்டும். நான் 51 ஓட்டு வைத்திருக்கிறவர்களை பற்றி நான் கவலைப்படுவேனா, அல்லது சிறுபான்மை ஓட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி நான் கவலைப்படுவேனா? நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் எனக்கு பெரும்பான்மை மக்கள் தான் வேண்டும். ஆகவே சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்த நினைக்கிறேன் என்று சொல்லுவதே பெரும்பான்மை மக்களை வாக்குகளை வாங்குகின்ற அந்த வஞ்சக வலைதான் அந்த குற்றச்சாட்டை. முதலில் அதை பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, எனக்கு அதாவது தேர்தல் சமயங்களிலே நடக்கிற குண்டு வெடிப்புகளிலே அமரர் ராஜீவ்காந்தி அவர்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் இழந்தோம். இதே தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்திலே இருக்கின்ற போதுதான் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூரிலே அவரை தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த இடத்திலே வன்முறையாளர்கள் அவரை வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். இதை போல கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்பொழுது அத்வானி அவர்கள் அங்கே பேசுவதாக இருந்தது. ஆனால் ஒரு சிறிய வேறுபாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை. நான் யாரையும் குற்றச்சாட்ட விரும்பவில்லை. அதாவது, அத்வானி அவர்களுக்கு கோயம்புத்தூரிலே குண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, வெடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு போகவில்லை. அவர் அப்படியே திரும்பி விடுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது?
இங்கே வந்து காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் போய் சொல்லுகிறார்கள், அந்த காவல்துறை அதிகாரிகள் இதை போன்று குண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். 12:52க்கு கடைசி குண்டு வெடிக்கிறது, அதாவது மோடி வருகின்ற போது. அதற்கு பிறகு எந்த குண்டு வெடிப்பும் இல்லை. 1 மணி நேரம் பேசுகிறார். போலீஸ் அதிகாரிகள் சொல்வது போல உண்மையாக இருந்து கூட்டங்களுக்குள்ளே வெடிகுண்டு இருந்து வெடித்திருந்தால் எவ்வளவு பெரிய வன்முறை நிகழ்வுகள், எத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் வந்து இந்த தேசத்தின் பிரதமராக வரக்கூடிய தகுதி தனக்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பேசுவதுதான் முக்கியம் என்று நினைப்பாரா, அல்லது அவருக்கு 12:52க்கு பிறகு எந்த குண்டு வெடிப்பும் நடக்காது என்று அவர் மனதிலே அவருக்கு வந்து ஒரு உணர்த்துதல் இருந்ததா? இதெல்லாம் எனக்கு இன்னும் விளங்காத கேள்வி. ஏனென்றால் சகோதரி நம்முடைய தங்கை தமிழிசை சொல்வது போல இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கின்ற இடத்திலே ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுவதுதான் முக்கியமா? எங்க பார்த்தாலும் குண்டு வெடிக்கிறது. பொதுக்கூட்டம் நடக்கின்ற மைதானத்திற்குள்ளே குண்டுகள் இருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகும் எந்த விதமான சலனமின்றி 1 மணி நேரம் அவரால் பேச முடிகிறது, அமைதியாக பேச முடிகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் என்று எனக்கு புரியவில்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த குண்டுவெடிப்பு பற்றி நம்முடைய காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் அண்ணன் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லும்போது ஒரு சில சந்தேகங்களை எழுப்புறான்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு தான் தோணுது. ஏன்னா புத்தகையாவில் ஒரு குண்டு வெடிக்குது, இதுக்கு முன்னால் பீகாரினுடைய புத்தகையாவில் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்த உடனே ஊடகங்கள்லாம் ரொம்ப கடுமையாக முஸ்லீம் தீவிரவாதிகள், இந்தியன் முஜாஹிதீன்லாம் கடுமையாக எழுதினாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகை கூட நிமிர்ந்த நென்னடை, நேர்கொண்ட பார்வையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை தலையங்கம் எழுதியது இஸ்லாத்திற்கும் பௌத்தத்துக்கும் நேர் எதிர். அதனால் இவர்கள் வந்து மியான்மரிலும் இலங்கையிலும் முஸ்லீம் மீது தாக்குதல் நடத்தியதால் இங்கே குண்டு வைத்து விட்டார்கள்னா எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அருப் பிரம்மச்சாரியா அப்படின்ற ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ வந்து இந்த குண்டுவெடிப்புகள் யாரால் நடத்தப்படுகிறது, யார் இதனுடைய பின்னணியில் இருக்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்ற நிலையில இந்த நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது முதலில் முஸ்லீம்கள் தான் படுகொலை செய்தார்கள், முஸ்லீம் தான் படுகொலை செய்து விட்டாங்க ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அது காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்மாயில்னு பச்சை குத்தி கொண்டு முஸ்லீம்கள் செய்வதை போன்று கத்னா செய்து கொண்டு அந்த நாதராம் கோட்சே என்கின்ற அவர் இப்போ RSS சேர்ந்தவர், சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர் போகிறார். அப்போ இந்த படுகொலை நடந்ததுக்கு பின்னால் இவர் வந்து இல்ல முஸ்லீம் இல்லை என்ற ஒரு நிலை கண்டுபிடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 2006 2008 வரைக்கும் நடந்த குண்டு வெடிப்புகளுடைய தொடர்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா, உடனே இந்தியன் முஜாஹிதீன், லஷ்கர் தொய்பா அப்படின்னு பல்வேறு அமைப்புகளை சொல்லி முஸ்லீம் இளைஞர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட வரலாற்றை நாம் பார்த்தோம். இல்ல முஸ்லீம் இளைஞர்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முஸ்லீம் இளைஞர்களுக்கு இதுல தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லி இல்ல. அதாவது நாம் மதத்தை பார்க்க தேவையில்லை. தீவிரவாதிகள் தான், பயங்கரவாதிகள் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பயங்கரவாதிகள் என்று நாம் சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா, யார் பல கோணங்களில் பார்க்கணும்னு சொல்றேன். ஒரே கோணத்தை மட்டும் வைத்து அதோட கதையை முடித்து விட்டு சிறுபான்மையினரை தாஜா செய்வதற்காக காங்கிரஸ் பார்க்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு திசை திருப்பக்கூடிய வேலைகள் தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டில் அப்பாவிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு 6 பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள், 83 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் அவர்கள்லாம்? நம்மோடு சக மனிதர்கள், நம்மளை போன்று ரத்தமும் சதையும் எலும்பும் கொண்ட சக மனிதர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உயிரிழப்புக்கு நியாயம் கிடைக்கணும். யார் இதை செய்கிறார்கள், யாரினுடைய பின்னணியில் இருக்கிறார்கள்? மிகப்பெரிய திட்டமிடல்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார், RSSம் பிஜேபியும் ரகசிய முகாம்களை பயங்கரவாத முகாம்கள் நடந்து கொண்டு நான் பேசி முடிச்சதை பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. நான் என்னுடைய சொல்லி முடியும். அதாவது ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், வேற யாரும் இல்ல, ஏதோ விவாத மேடைகளில் பேசக்கூடிய நபர்கள் அல்ல, இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த உள்துறை அமைச்சர் மீது வழக்கு போடுங்க. நீங்க எப்படி நீங்க சொல்ல போச்சுன்னு வழக்கு போடுங்க, மானநஷ்ட வழக்கு போடுங்க. பாராளுமன்றத்தை முடக்கி அவரை மன்னிப்பு கேட்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வேலையை தான் செய்து முடியும் தவிர அவர் மீது வழக்கு தொடுத்து ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு வழக்கு தொடுக்க வைங்க. இன்றைக்கு பிரகாஷ் சிங் தாக்கூர் யாரு, அசிமானந்தா யாரு, தயானந்த பாண்டே யாரு, ஸ்ரீகாந்த் புரோஹித் யாரு? இந்தியன் முஜாஹிதீன்காக நான் கோவப்படல. யாரா இருந்தாலும் தேச பிதாவை கொண்டது யாருன்னு சொல்லுங்க முதல்ல. தேச பிதாவை கொண்டது யாரு? யார் யாரை கொன்றாலும் தவறு. நாம் தொடர்ந்து பேச